அடுத்ததாக விருது பெறுகின்ற நபரை பற்றிய காணொளியை இப்போது காண்போம். திருநெல்வேலி மாவட்டம் ஆவரம் தலை கிராமத்தில் பொன்ராஜ் அவர்களின் மகனாக பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டிலேயே படிப்பை முடித்து 1996 சாதாரண இளைஞராக வேலை தேடி மும்பைக்கு வந்தவர். சாதாரண நிறுவனத்தில் ஊழியராக சேர்ந்து படிப்படியாக தொழிலை கற்றுக்கொண்டு இன்று அதே தொழிலில் கை தேர்ந்தவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பெர்லின் மோல்ட் ஒர்க் என்கிற மேனுஃபேக்சரிங் ஆஃப் டை என்ற நிறுவனத்தின் அதிபர். இவர் தன்னுடைய நிறுவனத்தில் 70க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வழங்கியுள்ளார். தனது நிறுவனத்தில் தயாரித்த பொருட்களை இந்தியா முழுவதும் தேவையான இடங்களில் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் திருச்சி, கோயம்புத்தூரில் பள்ளிகளுக்கு தேவையான வகுப்பறைகள், அடிப்படை வசதிகள் என அனைத்தும் செய்து கல்வி கற்க துடிப்போருக்கு வழிகாட்டியாய் திகழும் இத்தகைய மனம் படைத்த மனிதர் திரு எட்வர்ட் நாடார் அவர்களுக்கு மும்பை நாடார் சங்கத்தின் சார்பாக விருதினை வழங்கி கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெர்லின் மோல்ட் ஒர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு எட்வர்ட் நாடார் அவர்களை மும்பை நாடார் சங்கம் பெருமைப்படுத்துகிறது.